பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த 3 கட்டளைகளை இந்த வசனத்துல பார்க்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அப்புறம் ஆவியிலே அனலாயிருங்கள், அதுக்கு அடுத்து சொல்றது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். முதலாவது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்றால் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, எப்பவுமே விழிப்பாயிருங்க. ஆண்டவர் இன்னைக்கு வராரு அன்னைக்கு வராருன்னு என் தாத்தா காலத்துல இருந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அசதியா இருக்காதீங்க. ஆண்டவர் எப்போ வருவாருன்னே தெரியாது. புத்தி உள்ள ஸ்திரீகளை போல அவருடைய வருகைக்காய் எதிர்நோக்கி காத்திருந்து அவர் விரும்புகிறதை நம்ம எடுத்துக்கொண்டு அவரை எதிர்நோக்கி போகிறவர்கள நீங்களும் நானும் இருக்கணும். இதைதான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் நாளைக்கு வருவாரு, அவர் வரும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்கு இதை செஞ்சிடலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு போய் ஆண்டவர் கிட்ட உபவாசம் இருந்து ஜோமனா சரியாயிடும். நோ, எந்த நேரத்துல ஆண்டவர் வருவாருன்னு யாருக்குமே தெரியாது, பிதா ஒருவரை தவிர. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவர் எப்ப வேணா வரலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள். நீங்களை எதை செய்தாலும் விழிப்பாய் இருந்து காரியங்களை செய்யுங்க. ஆண்டவருடைய நாமம் அதுல சந்தோஷப்படுமா துக்கப்படுமா ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செய்யும் போது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். 2வது காரியம் அதுல சொல்லி இருக்குது, ஆவியிலே அனலாயிருங்கள். அப்படின்னா என்ன? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் அனலா இருக்கணும். அனலா இருந்தா ஒருவரும் நம்மளை டச் பண்ண முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மளே ஒரு தீயா இருந்தானா ஏதாவது நம்மளை தொடுமா? ஏதாவது பூச்சி பொட்டுகள் ஏதாவது நம்மளை அரிக்குமா? ஏதாவது தொடுமா? எதுவுமே நடக்காது இல்ல. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றத ஆவியிலே அனலாயிருங்கள். இதை சொல்லி கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். அப்போஸ்தலர் 28ல மெலிதா தீவுல பவுல் போகிறார். அங்கே அவர்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். நெருப்பு மூட்டும் போது இவரும் சில விறகு கட்டைகளை எடுத்துக் கொள்கிறார். அப்பொழுது விரியன் பாம்பு ஒன்று அனல் உறைந்து அவனுடைய கையை கவ்விக் கொள்ளுகிறது. அப்போ ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு புயலை தாண்டி வந்தோம், இவ்வளவு பெரிய காரியங்களை தாண்டி வந்துட்டு இப்பதான் சேஃபா ரீச் ஆனோம். ஆனாலும் இவன் அப்பா என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, அந்த கடவுள் விடவே இல்லை, இவனை வந்து பாம்பு கடிச்சிருக்கு, இவனே செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஊரார் எல்லாருமே அவனை பார்த்து கொண்டிருக்காங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது விரியன் பாம்பு சொல்லுவாங்க 3வது வசனத்துல. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா விஷப்பூச்சி அது தொங்கி கொண்டிருக்கிறத பாப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அதை கையில இருந்து அதை தட்டி போட்டு அந்த நெருப்புல அவன் தட்டி போடுகிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதுன்றான். ஃபர்ஸ்ட் விரியன் பாம்புன்னு சொல்றாங்க, அதுக்கு அடுத்து விஷப்பூச்சி சொல்றாங்க, அப்புறம் பவுல் வந்து அதை தட்டி போடும்போது அதை பூச்சி என்று சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க. இப்படிதான் மத்தவங்க கண்ணுக்கு விரியன் பாம்பு மாதிரி இருக்கலாம், அவ்வளவுதான் நம்ம டிக்கெட் வாங்கிடுவோம், அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா நீ ஆவியில அனல் உள்ளவளாய் இருந்தால், அனல் உள்ளவராய் நீங்கள் இருந்தால், முதலாவது அது மற்றவர்கள் கண்ணுக்கு விரியன் பாம்பா இருந்தாலும் அது விஷப்பூச்சியா இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்கு அது சாதாரண ஒரு பூச்சி. பூச்சியை உதறுகிறது போல அவன் உதறுகிறான், அவனுக்கு ஒரு தீங்கும் நடக்கல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய ஆவிலே அனலாயிரு. நீ அனலாயிருக்கும் போது உன்னை பின்தொடர்ந்து வருகிற பாவங்கள் சாபங்கள் எதுவா இருந்தாலும் அது உன்னை தொடாது. 3வது காரியம், நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு உங்களால இயன்ற வரைக்கும் ஊழியம் செய்யுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் இடத்துல அவருடைய வார்த்தைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நடந்த காட்சிகளை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இந்த 3 காரியங்களை பண்ணும்போது கர்த்தர் நம்மளே அகமகிழ்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என்ன சொன்னார் ஆண்டவர் இன்றைக்கு? ஜாக்கிரதையா இருங்கள், அனலாயிருங்கள், ஊழியம் செய்யுங்கள். இந்த 3 காரியங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு சாத்தியத்தை நிறைவேற்ற தந்திரம் உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்க எதிர்பார்க்கிறது என்ன? நாங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும், உங்களுடைய வருகைக்காய் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ விரும்புகிற உங்களுடைய காரியங்களில அதி ஜாக்கிரதையா நாங்கள் இருக்கணும். 2வது காரியம் ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறது மட்டும் அல்ல ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எப்போதும் அனலாய் ஆவியில எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறவர்களா நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 3வது காரியம் ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. இந்த 3 காரியங்களும் செய்து உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இரவுல ஆண்டவரே யார் யார் சோர்ந்து போய் கிடக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு தகப்பனா இருக்கு முதுகு வலியினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, என் கர்த்தர் பூரண விடுதலையை தாங்க ஆண்டவரே, பூரண பலத்தை தாங்க ஆண்டவரே. காலை எழுந்து கொள்ளும் போது புது பொலிவோடு எழுந்து கொள்ள பெருமை செய்யுங்க ஆண்டவரே. வீட்டை சுற்றிலும் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீரே
எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.